சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பர்வதங்கள், மலைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு இடத்தை பார்க்கிறோம். அருமையான ஒரு இடம், மனதிற்கு நிம்மதி தருகிறதான ஒரு இடம். யாருமே இல்லை பாருங்க, ஒருத்தர் கூட இங்கே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இந்த இடம். ஒரு மன நிம்மதியை தந்து, மன ஆறுதலை தந்து, கண்களுக்கு விருந்தாக தென்படுகிறதான காட்சி பாருங்க. மழை தாழ்ச்சியான காலங்களில் இப்படிப்பட்டதான நேர்த்தியான பர்வதங்களிலிருந்து இதில் இருக்கிறதான தண்ணீரை ஈர்த்து பள்ளத்தாக்கிலே கொண்டு வரும் இதுதான் செய்ததான அருமையான காரியம். அதே போல நாமும் தாகம் தீர்க்கிற பர்வதங்களாய் நாம் இருக்க உன்னதமான தேவன் நமக்கு அருள் புரிவாராக. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி கிடைக்கும்? பார்த்தீங்களா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்கிறதான வசனத்தின் அடிப்படையில் நிச்சயங்க வறண்டு போயிருக்கிறதான நம்முடைய இதயம் இப்படி செழிப்பாக மாறுவதற்கு உன்னதமான தேவன் நல்ல இனிமையான வார்த்தைகள், ஆறுதல் நிறைந்த வார்த்தைகள், கிருபை நிறைந்த உபதேசங்கள் அவைகளெல்லாம் கேட்கும்போது நம்முடைய ஸ்டேட்டஸ் மாறும். ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்டஸ் போடுறோம் பார்த்தீங்களா? ஆகவே நம்முடைய ஸ்டேட்டஸ் மாறுங்க, கட்டாயம் மாறும். எல்லாருடைய இதயத்திலும் ஒரு தெய்வீக குணம் உருவாகி எல்லாருடைய இதயத்திலும் அழகான இயற்கைக்கு ஒப்பான ஒரு பிளெஸிங் நமக்கு கிடைக்க நாமும் நல்லவைகளை நாடுவோம், நல்லதை செய்வோம், நல்ல நல்ல காரியங்களை பேசுவோம். நாமும் பல வகையில், எந்தெந்த வகையில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முற்படுவோமோ அந்தந்த வகையில் உதவி செய்து இவ்விதமான ஒரு இயற்கை, அழகான இயற்கையை நம்முடைய வாழ்க்கையில், இதயத்தில் பெற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொள்வோம்.